ஹாய், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணுற வீடியோ தான். இட்லி பொடி காலியாயிடுச்சு. அதனால் அதை ரெடி பண்ணி ஆற வச்சுட்ருந்தேன். இந்த பக்கம் கீரைக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி குக்கரில் போட்டு கீரையும் வேக வச்சுட்ருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் ஃப்ரை தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, வாழைக்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த வாழைக்கால நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டதெல்லாம் வந்து வாழைக்கால நல்லா இறங்கியிருக்கணும். ப்ளஸ் மிளகாத்தூள் ஸ்மெல்லும் போயிருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கம்மியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கைவிடாமல் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி வாழைக்காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இந்த பக்கம் ப்ரானும் க்ளீன் பண்ணியாச்சு. ப்ரான் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ப்ரான் போட்டு டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது உடனே நம்ம தவாவில் மாற்றிடணும். இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாழைக்காவும் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு தவா ஃப்ரைக்காக எல்லாமே தூக்கி தவாவில் போட்டு கருவேப்பிலை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. கீரைக்கு தேவையானதெல்லாம் தாளிப்பு ரெடி பண்ணி கீரையும் கடைஞ்சி அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இந்த பக்கம் வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு முட்டை இருந்தது. ஸோ அதையும் வந்து தவா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்தாட்டாங்க. அதனால் லன்ச்சு பிளேட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரசம், சாப்பாடு, எக்கு, ப்ரான்ஸு எல்லாம் போட்டு லஞ்ச் பிளேட் ரெடி பண்ணியாச்சு. டெய்லி ஒரு வேளையாவது நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அவருக்கும் லஞ்ச் பிரேக் கொடுத்தாச்சு. அவர் சாப்பிட்டுருக்க சமயத்தில் நானும் போய் கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்தே பிக்கப் பண்ணுறதுக்கு தான். 2:30க்கு மேலே அவங்கள ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்து தூங்க வைக்கிறது தான் என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன்.